வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அஞ்சல் துறையிலிருந்து 3162 காலி பணியிடங்கள் அறிவித்தாங்க. ஓகே, இதனுடைய ரிசல்ட் எப்போது வரும் அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா பிபிஎம், ஏபிஎம், தக் சேவாக் இந்த பதவிகள் இருக்குது. இந்த பதவியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் இருக்குமா, அது போல் டிபார்ட்மெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் எப்போ வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தகவலை எல்லாருமே கேட்டிருந்தாங்க. இம்பார்ட்டன்ட் விஷயம், பிபிஎம்னா என்ன பதவி, அதில் என்ன ஜாப் செய்யணும், ஏபிஎம்னா என்ன, அதே போல் தக் சேவாக் என்ன, இந்த பதவி ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆடியோவை நீங்கள் முழுசாக கேட்டால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நண்பர்களுக்கு அனைக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிசிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஆபீஸ்ல இருக்காங்க இல்லையா, அவங்க பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். ஓகே, இந்த போஸ்டிங் என்னன்னா இது ஹாஃப் டே சேலரியா இருக்கும், ஹாஃப் டேயா இருக்கும் ஒர்க்கு. அதே மாதிரி சேலரி கொஞ்சம் ஃபுல் டே எம்ப்ளாயிஸ் மாதிரி இருக்காது. டிபார்ட்மெண்ட்ல இந்த காடிண்டில எல்லாம் டவுன்ல எல்லாம் பார்த்துருக்குல்ல, அந்த மாதிரி ஃபுல் டே இருக்காது ஒர்க்கு, ஹாஃப் டே தான் இருக்கும். அதனால அது மாதிரி சேலரி கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அது ஒரு 15,000 அப்படி வரும். ஓகே, இதுதான். அதே மாதிரி இதுல 5 வருஷம் ஒர்க் பண்ணா ப்ரமோஷன் எக்ஸாம் எழுதிட்டு ஃபுல் டே எம்ப்ளாயிஸ் தான் மாறலாம். இது பிபிஎம். பிபிஎம் இல்ல, ஏபிபிஎம் பிபிஎம் ஆட்டோவில் அவங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கு. பிபிஎம் ஏபிபிஎம் எல்லாம் தக் சேவாக் ஜிடிஎஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரே சேலரி தான், ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஓகே, பிபிஎம்க்கு ஏபிபிஎம் போல ஒரே சேம் சேலரியா தான் இருக்கும். ஆனா டிபார்ட்மெண்ட் போட்டு போறாங்கல்ல, மாடிமுடி எல்லாம் அது மாதிரி ஆபீஸ்ல இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு இதுல இருந்து இந்த ஏபிபிஎம்மோ பிபிஎம்ஓ இருந்து 5 வருஷம் எக்ஸாம் எழுதின பிறகு அங்க வேலை செய்யலாம். போஸ்ட்மேன் ஆகவோ இல்ல வேற ஏதோ ப்ரொமோஷன்ல பிஏவாவோ ப்ரொமோஷன்ல போனா நல்ல சேலரி. அதுல பிபிஎம் என்ன ஜாப் இருக்கும்? பிபிஎம்ல பிபிஎம்க்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிற, அந்த அக்கௌண்ட்ல கேஷ் டெபாசிட் பண்ண வேண்டியதா வரும். அந்த டெபாசிட் அமௌண்ட்லேருந்து அவங்க கேஷ் கேட்குவாங்க, அவங்க வித்ட்ரா பண்ணி கொடுக்கணும். பேங்க்ல என்ன ஒர்க் நடக்குதோ அதே மாதிரி தான் போஸ்ட் ஆஃபீஸ்ல பிபிஎம் ஒர்க்கு. ஏபிபிஎம் ஒர்க்கு தான் நான் லெட்டர் எடுத்து டெலிவரிக்கு வர பாரு. ஏபிஎம் அதான் ஏபிபிஎம். தக் சேவாக் தக் சேவாக் தக் சேவாக்னா அதேதான்ப்பா, ஜிடிஎஸ். அதையும் போஸ்ட் எடுத்துட்டு போற வேலை தானா? எல்லாம் தக் சேவாக்ஸ் தான். நம்ம தேர்தல் தக் சேவாக்ஸ்னா எது வரும் தெரியுங்களா? இந்த மெயில் பேக் எல்லாம் எடுத்துன்னு போது பாரு, மெயில் கேரியரா. இப்போ நம்ம இங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹெட் ஆஃபீஸுங்களுக்கு பேக் எடுத்துன்னு போறது வேலை. அதே மாதிரி ஹெட் ஆஃபீஸுக்குள்ள இருந்து பிஓங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு பேக் எடுத்துட்டு வர்றது, இதெல்லாம் தக் சேவாக்ஸ். அதே மாதிரி பேக்கிங் வேலை, பேக்கர் ஒரு போஸ்ட் வருது, பேக்கர் வேலை, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறது தான் தக் சேவாக்ஸ். ஓகே, இதெல்லாம் எல்லாம் ஒரே கேடர் தான், எல்லாமே ஜிடிஎஸ் தான். ஜிடிஎஸ்னா அந்த பேங்க் இருக்குது எடுத்துட்டு போய் கொடுக்கறது. பிரான்ச்ல ஒர்க் பண்றவங்க, பிரான்ச் இந்த மாதிரி வில்லேஜ்ல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க தான் இந்த ஜிடிஎஸ். ஓகே, இந்த கிராம சைடு அந்த மாதிரி இருக்கும்டா ஏபிபிஎம், பிபிஎம், தக் சேவாக்ஸ், பேக் அந்த மாதிரி சொல்றது எல்லாமே இந்த ஜிடிஎஸ் தான். அது இந்த வில்லேஜ் போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யறது. டவுன்ல கூட இருக்கும், டவுன்ல ஒரு போஸ்ட் இருக்கும், ஒரு போஸ்ட் இருக்கு, ஒரு போஸ்ட்மேன் இருக்கும். அவங்களுக்கு என்ன வந்து இந்த வில்லேஜ்ல இருந்து டவுன்லேக்கு வர வழியில வர்ற ஏரியா இருக்குதுல்ல, இப்போ கனவப்புதூருக்கு போற வழி, புல்லாக்கோட்டை, அதெல்லாம் புல்லாக்கோட்டை பாதி வருது, பாதி கொஞ்சம் டவுன் வில்லேஜ் மாதிரி இருக்கிற ஏரியா இருக்குதுல்ல, அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அது டவுன்ல கூட ஒரு ஜிடிஎஸ் இருக்கும். ஆமா, அவங்களும் எக்ஸாம் எழுதி ப்ரமோஷன் போனாதான் அதிகமா சேலரி. 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகணும். 5 வருஷம் ஆனதான் கண்டிப்பா போக முடியும், அவங்க போக முடியும். ஆமா, பிஏவா எழுதி போகலாம். பிஏ எழுதுறதுக்கு 30 வயசுக்குள்ள இருந்தா பிஏ எழுதலாம். அதுக்கு மேலே இருந்தா போஸ்ட்மேன் எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் பிஏ ஆகணும். பிஏனா என்ன, போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த பேங்க்ல எல்லாம் ஒர்க் பண்றாங்கல்ல, பேங்குல எல்லாம் ஒர்க் பண்றாங்கல்ல, ஆபீஸ் ஃபுல்லா உட்காந்துட்டு அதே ஒர்க் போஸ்ட் ஆஃபீஸ் நடக்குது இல்ல, அந்த ஒர்க் வந்து பிஏ கிளரிக்கல் ஒர்க் மாதிரி சிஸ்டத்துல ஒர்க், வெளியெல்லாம் போக வேண்டாம். ஓகே, அந்த மாதிரி. யாருக்கு